நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட ஊடகவியலாளர் பானு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இவ்வளவு நாள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினீங்க, இனிமே எம்பிங்களை விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரீங்களா? நோன்மணியின் சுந்தரராஜ் அவருடைய பல்கலைக்கழகத்து பேர் கொண்ட பல்கலைக்கழகத்துல தமிழ்த்தாய் வாழ்க்கை 3வது இடத்துல பாடுபட்ட போது பொங்காத இதே முதலமைச்சர் இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த ஞானோதயம் எங்க இருந்து வந்தது? அனைத்து கட்சி கூட்டத்தை நிராகரிச்சு இந்த பக்கம் டீலிமிட்டேஷன் மட்டும் நீங்க போட்டுறீங்க. ஏன் காவிரி பிரச்சனைக்கு நீங்க ஒரு தூரம் பயப்படுறீங்க? திமுக ஆட்சியில தமிழ்நாடு 6வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு தொங்கல்ல இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கு. எங்க இருந்து இவ்வளவு நிதி வருது நீங்க சொல்ல முடியுமா? டிவிக்கு சொல்ல முடியுமா? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் பானு. வணக்கம் தோழர். தாவேகா ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் முடிவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாட்கள் முடிவடையக்கூடிய நேரத்துல ரொம்ப பரபரப்பா சட்டமன்றத்துல பல சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி, இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க முதல்ல? அதான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்களே, ஸ்டிக்கர் ஒட்டின திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க புதுசா எந்த திட்டமும் கொடுத்தாங்க நமக்கு தெரியல. அதே சைக்கிள், அதே லேப்டாப், அதே இதுதான் வந்து எல்லாமே வெற்றி அப்படின்ற பேரை வந்து மாத்தி பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. புதுசா எந்த திட்டமும் அவங்க வந்து கொண்டு வந்த மாதிரி தெரியல. அதுவும் அவங்க ஒதுக்குன நிதிக்கும் கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பக்கம் கூட நீங்க ஒதுங்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிதிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து போடுறாங்க வீடியோ. இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி நிதி ஒதுக்கணும். நீங்க வந்து இத்தனை கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. 2000 கோடி ஒதுக்க வேண்டிய இடத்துல 800 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதை வச்சு எப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் வந்து இந்த வாட்டி இவங்க பட்ஜெட்ல கூட வந்து நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அதுல இருந்தே அந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் வந்து வெற்றிகரமா வரப்போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஏதாவது அவர் செஞ்சு காட்ட போறாங்களா, இல்ல லோ பட்ஜெட்ல ஏதாவது செய்ய போறாங்களா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. ஆனா இது வரைக்கும் புதுசான திட்டம் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை எல்லாமே ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில இருந்த திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க கொடுத்திருக்காங்க. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வெளியே இருந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதலமைச்சருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம எவ்வளவு நாங்க சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து ஒப்புக்கொண்ட மாதிரி இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவரு நன்றி சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் இவங்களோட இதுல புதுசா எந்த திட்டமும் வந்த மாதிரி தெரியல. அதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு விஜய் அவர்களுக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல் இடத்துலதான் பாட வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அட்லீஸ்ட் இத்தனை நாள் கழிச்சாவது அந்த அறிவு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறத நான் சந்தோஷப்படுறேன், வரவேற்கிறேன். ஆனா இதையே வந்து சட்டமன்ற கூட்டின முதல் நாள்லயே நீங்க செய்யாம இத்தனை நாள் கழிச்சு செய்றீங்க. இப்ப எதை திசை திருப்பதற்காக, எந்த நேம் ஸ்கோர் பண்றதுக்காக இதை வந்து நீங்க செய்றீங்க? கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா, காவேரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. ஆனா அதை வந்து திட்டமிட்டு செய்யாம புறக்கணிச்சுட்டு தொடர்ந்து அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய வேற எல்லாத்தையுமே செய்றாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருந்து, அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. இந்த காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை தவிர்த்து இதை ரெண்டுத்தையும் எடுத்தா அந்த பக்கம் வந்து மக்கள் கவனத்தை திசை திருத்திருப்பாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டேக் டைவர்ஷன் தான். சோ அவ இத்தனை நாள் வந்து விஜய் அவர்கள் வெளியே போய் ஆய்வு பண்றேன் அப்படின்ற பேர்ல அந்த டைவர்ஷனை பண்ணிட்டு இருந்தவரு இன்னைக்கு இதுல வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எம்பிங்களை கூப்பிட்டு நான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அனைத்து கட்சிகளுடைய எம்பியை கூப்பிட்டு நான் டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு கூட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கேயும் என்ன பிரச்சனை தொடக்கமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனைத்து கட்சியோடைய தலைவர்களுக்கு தான் வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் நியாயமா. இல்ல ஒரு அதாவது இந்த மாதிரி நாங்க ஒரு கூட்டம் கூட்ட போறோம், உங்களுடைய எம்பிங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியோட தலைமைக்கு நீங்க வந்து அனுப்பிச்சிருக்கணும். அவங்களுக்கு அனுப்பாம மாறாக ஒரு எம்பிக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்புறதுக்கான அர்த்தம் என்ன? இவ்வளவு நாள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினீங்க, இனிமே எம்பிங்களை விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரீங்களா?
ஏன் ஒவ்வொருத்தையும் தனியா மீட் பண்றோம்? அந்த கட்சி தலைவர் வந்தா அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்களோ, அந்த முடிவை தான் அவங்களோட எம்பிங்கள வந்து எடுக்க போறாங்க. இப்ப திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கருத்து முன்வைக்கிறாரு வைங்களேன். இததான் நீங்க செய்யணும் அப்படின்னு அவங்க எம்பிங்களுக்கு அறிவுறுத்தினா, அதுதான் அவங்களோட எம்பிங்க செய்ய போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தலைமையை நீங்க அணுகாம, நீங்க ஏன் ஒரு எம்பிங்களையும் நீங்க அணுகுறீங்க? இப்ப நீங்க என்ன செய்ய முயற்சிக்கிறீங்க? அதிமுகவுக்கு அது சரிப்பட்டு வராதே நீங்க சொல்ற அந்த கணக்கு. இல்ல அதிமுக எம்பிகள் இதுவரைக்கும் அது மாதிரி பாராளுமன்றத்திலேயே அதிமுகவுடைய தலைமை சொல்லி மாற்றா ஓட்டு போட்ட மாதிரி ஏதாவது சர்ச்சை இருக்கா? இஷ்யூ இருக்கான்னு நம்ம இதுவரை இப்போ கேள்விப்பட்டதே இப்போ இல்லல்ல. இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் அப்படி இல்ல அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. இல்ல அப்படிதான் நீங்க பார்க்க முடியாது. இப்ப பாருங்க அவங்க பாஜக கூட இருக்கவங்க. சரிங்களா? அவங்க ஆதரவா கருத்து தெரிவித்தாலும் அவங்க ஆச்சரியப்படுறது இல்ல. அவங்க பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு இதுவா வந்து அவங்க ஆதரவா அளிச்சிருக்காங்க, எதிர்த்தும் போட்டிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்வாங்க. எந்த கட்சியுமே. இப்ப எடப்பாடி அவர்கள் இதுக்கு ஆதரவாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது சொல்லப் போறாங்க. இது எம்பிங்கள் விஷயம். நீங்க சொல்ற மாரி அத வச்சுப்போம். அவங்க மாத்தி அங்க அந்த நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திமுகவை எடுத்துக்கோமே. மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் எடுத்துக்கோமே. இன்னும் 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 பிரேமலதா அவர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த கட்சியோட தலைவர்கள்லாம் நீங்க ஏன் கூப்பிடல? ஏன் அவங்களுடைய எம்பிய டார்கெட் பண்றீங்க? அது ஒரு விஷயம். நீங்க வந்து இது முழுக்க முழுக்க அந்த டேக் டைவர்ஷன் தான். இந்த திருமலை படத்துல வந்து சொல்லுவாரு, இவரும் விவேக்கும் பைக்ல போயிட்டு, டேக் டைவர்ஷன் என்ன ஆந்திராவுல கொண்டு வந்து விட்டுருக்கியேடா! அப்படின்ற மாரி தான் இவர் வந்து நம்மள அங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்த கூட நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஏன்னா மனோன்மணியின் சுந்தரர் அவருடைய பல்கலைக்கழகத்து பேர் கொண்ட பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துல பாடப்பட்ட போது பொங்காத இதே முதலமைச்சர், இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த ஞான உதயம் எங்க இருந்து வந்தது? ஒரு கண்டனம் கூட அவர் தெரிவிக்கலையே. ஆளுநருடைய இந்த செயல்பாடு கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் வாசிக்கும் போதும் ஆளுநர் இப்படி பண்ணிட்டாரு. இதுல எங்களோட கட்சிக்கு உடன்பாடு இல்ல. தமிழக அரசுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாரா? அவர் பஞ்சநேராக பேசுறாரு. தமிழோட தமிழுக்கு இல்ல எல்லாரும் அதாவது உணர்வு பூர்வமாக ஒருத்தங்கள வந்து எப்படி ரீச் பண்ணலாம்? அவங்கள எப்படி அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணலான்றது மட்டும் தான் இவங்களுடைய அரசு வந்து முழுக்க முழுக்க வேலை செய்யுது. இவங்கள எப்படி எமோஷனலா நம்ம போய் டச் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்காங்களே தவிர்த்து, தீர்க்கமா எந்த இதையுமே அவங்க செய்யற மாரி நமக்கு இது வரைக்கும் தெரியல. நீங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா இப்போ திமுக டிவிகே அதாவது தாவேகாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டுங்க காவேரி இஷ்யூல. எனக்கு அவ்வளவு தூரம் டீலிமிட்டேஷன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஒண்ணு செஞ்சுக்கலாம். சரி நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டுறேன். அதுல காவேரி சம்பந்தமான பிரச்சனைய பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். டீலிமிட்டேஷன் சம்பந்தமாவும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்போ எல்லா கட்சிகளோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிரும். நான் அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டுறேன். கூட்டுங்க அப்படின்னு சொல்லி, அதே கூட்டத்துல 2த்தையும் பத்தி விவாதிங்க. அப்படியே நீங்க இன்விடேஷன் குடுங்க. அப்படி இன்விடேஷன் குடுத்து வரலன்னா, அது திமுகவுக்கு தானே பிரச்சனையா போய் முடியும். பாருங்க, நாங்க காவேரி இஷ்யூக்காக கூப்பிட்டோம். சேர்த்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதா இருந்தோம். ஆனா அவங்க வரல அப்படின்னு நீங்க அவங்களுக்கு நோக்கி அந்த பால நகர்த்திடலாம். ஆனா அதுக்கு மாறா தொடர்ந்து நீங்க காவேரி பிரச்சனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நிராகரிச்சுட்டு இந்த பக்கம் டீலிமிட்டேஷனுக்கு மட்டும் நீங்க கூட்டுறீங்கன்னா, ஏன் காவேரி பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? அப்படின்றதுதான் நம்ம கேள்வியா இருக்கு. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட மாரி அனைத்து கட்சி கூட்டுறதுல உங்களுக்கு என்ன இஷ்யூ? இத்தனைக்கும் பிரேமலதா அவர்கள் ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க டெல்லிக்கு போவோம். அங்க போய் நம்மளுடைய பிரச்சனைய சொல்வோம். இதுக்கு முன்னாடி இவர் வந்து சொன்னாரு. இதே முதல்வர் தான் சொன்னாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதிட்டு தூங்க போயிடுறாரு அப்படின்னு. ஆனா சட்டமன்றத்துல அதே பெருமையா அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. நான் ஒண்ணும் சும்மா இல்ல. நேரடியா லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு. எப்படி லெட்டர் எழுதினாலும் ஒரு முதலமைச்சர் அதை செய்ய முடியும். லெட்டர் தான் எழுத முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு அப்படின்னு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ இதுதான் இவங்க வந்து டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸா தான் வந்து தாவேகா அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. இல்ல இப்போ இந்த காவிரி விவகாரம் பத்தி நீங்க பேசும்போது கூட அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு முன்னாடி திமுகல எத்தனையோ கூட்டம் போட்டாங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு நிர்மல்குமார் கேட்டிருக்காரு. சரி அப்ப எம்பிக்கள மட்டும் எதுக்கு ஒண்ணா சேர்க்கிறீங்க? அதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? எதுக்கு அந்த கூட்டம்? இப்ப நீங்க சொன்னா அவங்க கேட்க போறாங்களா? இப்ப நீங்களே சொன்னீங்க. அவங்களோட கட்சி தலைமையவே வந்து இப்ப எல்லாம் எம்பிங்களோ, எம்எல்ஏக்களும் கேட்காத ஒரு நிலைமையில காலம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது, கட்சி தலைமைக்கே அந்த நிலைமைன்னா, விஜய் அவர்கள் சொன்னா மட்டும் அவங்க கேட்க போறாங்களா? அப்ப அது மட்டும் எதுக்கு கூட்டுறீங்க? அதனால என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லல்ல டிவிகே கிட்ட. இது கூட்டுறதுனால பயன்னா, அப்ப அதுல கூட்டுறதுனால பயன் இருக்கும். இப்ப ஏன் இது அனைத்து கட்சி கூட்டத்த கூட்ட சொன்னாங்கன்னா, ஒரு இழப்பீடுக்கும், ஸ்பெஷல் இதுக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியல. நியூஸ் பேப்பர் படிச்சா தானே தெரியும் அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசி அதே சட்டமன்றத்துல
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவரை வந்து பல்பு கொடுத்துட்டாரு. எங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். நான் கேட்டது விஷயம் எது, நீங்க சொன்ன விஷயம் எது, முதல்ல இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. விவசாய சங்கத்தோடைய இவங்க எல்லாம் கூப்பிடுங்க. அவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கூப்பிட்டு கருத்து கேளுங்க. அப்ப அவங்க கருத்து சொல்லும் போதுதான் தெரியும். 4 பேருடைய கருத்து கேட்கும் போதுதான் தெரியும் விஷயம். 2வது நீங்களே சொல்றீங்க, நாங்க இந்த ஆட்சி பொறுப்புக்கெல்லாம் புதுசு, எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, முன் அனுபவம் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்டு அவங்களுடைய, ஏன்னா திமுகவுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு, தாவேக்காக்கு எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்திருக்கு, இது எப்படி அணுகலாம், அதே சட்டமன்றத்துல நீங்க தீர்மானம் நிறைவேற்றும் போது திமுக குறுக்கீடு பண்ணி இல்ல, நீங்க இது மாதிரி ஒரு புதிய நடுவர் மன்றத்துல சேர்க்கறது தான் நமக்கு சரியா இருக்கும்னு ஒரு திருத்தத்தை சொல்றாங்க, அதை சேர்த்துக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியல அந்த விஷயத்த திமுக அவங்களுக்கு சொல்லுதுல. இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தையும் பண்ண போறாங்க. அவங்க கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படின்றதுதான். அப்ப ஏன் உங்களுக்கு அந்த பிரச்சனை? அது என்ன பிரச்சனை? அவங்களை கூப்பிட்டு பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 பேர் கருத்து கேளுங்க. நீங்க கருத்து எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யாராவது எங்களை வந்து உங்களை சொல்றாங்களா? கேளுங்க. ஒத்து போதுன்னா எடுத்து வைங்க. அப்புறமா நீங்க சட்ட ரீதியா பாருங்க. இங்க இருந்து போய் கர்நாடகாவுடைய சிஎம் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் பண்றீங்க. அதுக்கான தகவலை வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் கூட்டுறது உங்களுக்கு என்ன இஷ்யூ? கர்நாடகா சிஎம் கிட்ட போய் கூட நான் அசிங்கப்பட ரெடியா இருக்கேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால வந்து ஒரு அவமானம் வந்து நேரிட வந்தா அது தமிழ்நாட்டுக்கு தான் அப்படி பிரச்சனை அப்படின்னா, நான் அதையும் உங்களுக்காக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஏத்துக்கிறேன், ரெடியா இருக்கேன். ஏதோ ஒரு அசிங்கனா கூட அதை நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிம்பத்தியை வந்து அவர் கிரியேட் பண்றாரு. ஆனா விஷயம் என்னன்னா, நீங்க வெறும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா நடிகர் விஜய் அவர்களாக போய் நீங்க கர்நாடகால அசிங்கப்பட்டா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அது உங்க தலையெழுத்து, நீங்க அசிங்கப்பட்டுக்கோங்க, விட்டுறலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த இத்தனை கோடி மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி நீங்க. நீங்க அசிங்கப்படுறது நாங்க அசிங்கப்படுற மாதிரிதான். அன்னைக்கு பாராளுமன்றத்துல எப்படி தமிழ்நாடோடைய எம்பிகளை பார்த்து நீங்களாம் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்கும்போது நீங்க எங்க எம்பிங்க சொன்னாங்க, எங்களுக்கு சொன்னாங்க, அது எங்களை சொல்ற மாதிரிதான் அப்படின்னு நீங்க கண்டனங்கள் வலுத்தது, திமுக கண்டனம் தெரிவித்தது. அப்போ ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதிகளும் யாருன்னா தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள் அவங்க. அப்போ அவங்க அசிங்கப்படும் போது அது நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரிதான் கணக்காகும். இப்ப இவர் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றத நான் அதை ஏத்துக்க கூட தரேன். இதெல்லாம் சினிமால நல்லா இருக்கும். இந்த டைலாக் எல்லாம் சினிமால வச்சா சூப்பரா இருக்கும். சென்டிமெண்டா அவங்களுடைய தங்கச்சிங்கெல்லாம் வந்து அவங்க நம்மளுக்காக எவ்வளவு அசிங்கத்தையும் ஏத்துக்க ரெடியா இருக்காரு அப்படின்னு அவங்க சென்டிமெண்டா உருவாங்க. ஆனா உண்மையிலே தமிழ் உணர்வு உள்ள மாநில உரிமைக்காக போராடுகிறவர்களுக்கு என்னுடைய உரிமையை கொண்டு போய் நீங்க அடமானம் வைக்காதீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட மரியாதைக்கான பிரச்சனை இல்ல. எங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. சோ இன்னுமே அவர் தனிப்பட்ட மனிதனா பாக்குறதுல இருந்து வெளியே வரலன்றதுதான் இதை காட்டுது. நான் நான் அப்படின்ற மாதிரிதான் இருக்காரு தவிர, நான் ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தோட முதல்வர். நான் இத்தனை மக்களுடைய பிரதிநிதி. என்ன அசிங்கப்பட்டா அது அவங்களுக்கு அசிங்கம். அப்ப அந்த உரிமையாதான் நான் கேட்டதை வாங்குங்க தவிர்த்து மண்டிட்டோ கெஞ்சியோ வாங்கக்கூடாது. இந்த ஒரு வாட்டி கெஞ்சி வாங்கிடுவீங்க, அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்மளுக்கு உபரி நீராக வருது. நம்மளுக்கு வர வேண்டிய உரிமை நீர் வரல. உரிமையா நம்மளுக்கு வர வேண்டியது வரல. உபரி நீர் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கே அவங்க எப்படி ஃபயர் வர்றாங்கன்னா, கடைசி நேரத்தில் மனம் மாறிய கர்நாடக சிஎம், என் புள்ள நினைச்சாலே போதும் மழை பெய்யும், அடுத்த வருஷம் இதே மாதிரி மழை பெய்யுமா? அப்படி புள்ள நினைச்சு மழை பெய்யுதுன்னா தமிழ்நாட்டிலே பெஞ்சிட்டு போயிருக்கலாமே. அது எது கர்நாடகாவுக்கு பெய்யுது, கேரளாவுக்கு பெய்யுது, இங்க இருக்க தமிழ்நாட்டுல பெய்யலையே. ஏன் உங்க மகன் தமிழ்நாட்டுக்கு நினைக்கலையா? அங்க பெஞ்சு அவங்க திறந்து விடுறதுக்கு டைரக்டா இங்கே பெஞ்சிட்டு போயிடலாமே. அதுதான் கேக்குறாங்க. அப்ப என் மகன் நினைப்புதான் காவேரி தண்ணி வந்துட்டது அப்படின்னு ஒரு அம்மா வந்து போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வருது. அடுத்த நாளே நம்ம நியூஸ் பார்த்தோம்னா அந்த உபரி நீரோடைய இதுவே குறைக்கிறாங்க, டிஎம்சியை குறைக்கிறாங்க. ஆமா. ஆஹ் அப்ப உங்க மகன் ஏன் வந்து ஒரே ஒரு நாள் நினைச்சாரு, அடுத்த நாள் நினைக்க மறந்துட்டாரா எப்படின்னு தெரியலையே. சோ அதுதான் இவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மெசேஜ் என்ன பாத்தீங்களா? விஜய் அவர்கள் சட்ட போராட்டமே கடைசி பண்ண வேண்டாம், உரிமைக்காக போராட வேண்டாம், அவர் நினைச்சா போதும் மழை பெய்யும், அவர் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டாம், அவர் ஆட்சி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு குரூப் இங்க வந்து குத்திட்டு இருக்கு. அது காசு வாங்கி செய்யறாங்களோ அது நமக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து இங்கே நம்மளோட மாநில உரிமைகள் பறிப்பானெல்லாம் சரி, நம்மளுக்கு அவங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்ற அந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டாங்க. எங்க அண்ணன் செய்யலாம் பரவாயில்ல, என் பையன் செய்யலாம் பரவாயில்ல,
அவர் ஆட்சி பண்ணா போதும். அது உங்களுக்கு பண்ணா போதும்மா, எங்களுக்கு கிடையாது. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி எடுத்திருந்தா எனக்கு ரூ. 2,500 மகளிர் தொகை உரிமை தொகை எனக்கு வந்திருக்கும். எனக்கு ரூ. 8,000 கூப்பன் வந்திருக்கும். இந்நேரம் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கியிருப்பேன். ஆஸ் அ விமனா நான் வந்து ஃபீல் பண்றேன். நான் இப்ப ஒரு பொண்ணா நான் வந்து இதெல்லாம் இழந்துருக்கேன். இப்ப நீங்க உங்க ஆட்சியில குறைஞ்சபட்சம் நீங்க ரூ. 2,500 தரேன்னு சொன்னீங்கல்ல. ஏன் தரல? இல்ல அதுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்றாங்க. திமுக வந்து 28 என்ன மாதங்கள் கழிச்சு தானே இத குடுத்தாங்க அப்படின்னு. அன்னைக்கு திமுக 28 மாதங்கள் குடுக்குறாங்கன்னா, அவங்க கணக்கெடுப்புல எடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி ரூ. 1000 யாராவது குடுத்துட்டு இருந்தாங்களா? இல்லல்ல. இவ்ளோ இல்ல அந்த பேர் திட்ட இத்தன அறிவிப்பே குடும்பம் அப்பதானே வருது. ம். திட்ட என்னங்க? அறிவிப்பே லேட்டா தான் வருது. அதுக்கப்புறமா தான் 28 மாதம் கழித்து தான் நம்ம கைக்கு அது வருது. சோ அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கேட்கறாங்க. அப்ப மத்ததுக்குலாம் ஏன் டைம் பீரியட் கேட்க மாட்றீங்க? அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும்னா இப்போ உங்களால தங்கம் மோதிரம் வழங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு. கோடிக்கணக்குல செலவு பண்ணி உங்களுடைய சிஎம்மோட ஆபீஸ 10வது மாடி மாத்துறதுக்கு காசு இருக்கு. ஃப்ளைட்ல நிதி ஆயோக் திட்டத்துக்கு போகும்போது ஃப்ளைட்ட கொண்டு போய் பார்க் பண்றதுக்கு தனி ஃப்ளைட்ல போறதுக்கு காசு இருக்கு. இதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாரி இப்ப மக்களுக்கு அதாவது ஒரு இந்த மாதிரியான நேரடியாக பலன் தரக்கூடிய விஷயங்களுக்கு காசு இல்ல. இப்ப அவரு வந்து தங்க மோதிர திட்டம்னு அறிவிச்சிருக்காரு. அது எந்த வகையில செய்ய போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்க பட்ஜெட்ட பார்த்தா அது நடைமுறை சாத்தியமா தெரியல. எத்தன அது எவ்வளவு தங்கம் இருக்கும்போது எவ்வளவு பித்தளை இருக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த அமௌண்ட் அந்த மாரி இருக்கு. அது உண்மை 916 இல்ல 619 இல்ல 416 என்ன குவாலிட்டில இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. சோ அதான் நான் சொல்றேன்ல, இவங்க வந்து பெருசா ஒண்ணும் சாதிக்கிற மாரி தெரியல. இவங்க அதே டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அதே பண்ணிட்டு, ஆனா இவங்களோட பேர ஒட்டிக்கிறதா தான் இருக்கு. அவங்களுக்கு நிதியும் ஒழுங்கா வந்து பாக்க தெரியல. நதியும் ஒழுங்கா வாங்கி தர தெரியல. சும்மாதான் நானும் பயிர் விடுறேன் அப்படின்னு, பயிர் விடுறதுக்கான கன்டென்ட்ட மட்டும் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் ஆட்சியில அதான் பண்ணியிருக்காங்க. இந்த மோதிர திட்டத்த பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த மோதிரம் அப்படிங்கிறது நம்ம வந்து கோல்டு பேஸ் பண்ணி கிடையாது. இது வந்து நம்ம அரசு ம். மருத்துவமனைகள பிறப்பு விகிதத்த அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஊக்கம் மாதிரி அப்படின்னு விளக்கம் குடுத்திருக்காங்க. மக்கள் தொகைய எதுக்கு ஊக்குவிக்கணும்னு நான் கேட்கிறேன். மக்கள் தொகைய குறைக்கணும் தான் எல்லாமே. இந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கவங்களுக்கே இன்னைக்கு வேலை இல்ல. அடுத்த டீலிமிட்டேஷனுக்கு உதவும்ல. இப்பவே அதிகரிச்சா. இப்ப டீலிமிட்டேஷனுக்காக ஜனத்தொகை பெருக்கணும்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்ப பிறந்த பிள்ளைங்க வளர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜனத்த கணக்கெடுப்பு எடுத்து, அதுக்கப்புறம் அது ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைவு இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப அது வரைக்கும் நீங்க நான் சரி உங்க வரைக்கும் நான் வரேன். அப்ப அது வரைக்கும் டீலிமிட்டேஷன் நடக்காம விஜய் அவர்கள் பார்த்துப்பாரா? இப்ப பிறந்திருந்த குழந்தைங்கலாம் இந்த தங்கம் மோதிரத்துக்காக இவரு குடுக்குற அந்த 1 கிராம் தான் 1 கிராம் 8 கிராம் வாட்டெவர். அந்த தங்க மோதிரத்துக்காக குழந்தைங்கள பெத்து, அதுக்கப்புறம் நாங்க வளர்த்து, அவங்க வளர்ந்து பெருசாகுற வரைக்கும் இவரு டீலிமிட்டேஷன் நடக்காம பார்த்துப்பாரா? அது வரைக்கும் நிறுத்தி வைங்க. ம். இல்ல அந்த இல்ல நானும் குழந்தை உதாரணத்துக்கு பிறக்கணும் கேட்கிறேன். அப்படிங்கிறதுக்காக இல்ல. அரசு மருத்துவமனையில பிறக்கணும், பிரைவேட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப நல்ல மருத்துவத்த குடுங்க. இப்போ நான் தங்க மோதிரம் நான் ஒரு ஒரு சராசரி பெண்ணா நான் கேட்கிறேன். ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனா எனக்கு சுகப்பிரசவம் ஆகும். அங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அ மோஸ்ட்லி எனக்கு சிசேரியன் நடக்காது. நல்ல இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாம சுத்தபத்தமா சுகாதாரமா இருக்கும். ஆ இப்போ அரசு மருத்துவர்கள்லாம் வந்து ரொம்ப நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. இப்படியாக இருக்கும்போது நீங்க வந்து அரசு மருத்துவமனை தேர்ந்தெடுப்பீங்களா? இல்ல தனியார் மருத்துவமனை தேர்ந்தெடுப்பீங்களா? எனக்கு பிரைவேட்ல கிடைக்கிறது பூரா அரசுலயே கிடைக்குது. நான் அங்க போயிடுவேன் அப்படின்னு தான் நீங்க நகர்வீங்களே தவிர்த்து, 1 கிராம் கோல்டுக்காக நான் ஒரு சவரன் ஒரு கிராம் ஒரு தங்க மோதிரத்துக்காக நான் வந்து அரசு மருத்துவமனைக்கு போவேன். இப்ப எனக்கு அரசு மருத்துவமனைக்கு போறேன். எனக்கு அங்க சரியான மருத்துவர்கள் இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 151 ஸ்பெஷல் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? ஹையர் எஜுகேஷன் இருக்குல்ல. அது இன்னைக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருச்சு. சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப தொடர்ந்து இந்த மாரி நூத்துக்கணக்கான சீட்டு நாங்க போம்போது, அரசு மருத்துவமனையில எப்படி ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த இல்ல ஸ்பெஷலைஸ்ட் சர்ஜன்ஸ்லாம் இருப்பாங்க. ஹார்ட் சர்ஜனோ, இல்ல நியூரோ சர்ஜனோ, இல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கான சர்ஜனோ எப்படி இருப்பாங்க. அப்படி ஒரு டாக்டர் இல்லாத போது, எப்படி அரசு மருத்துவமனையை நோக்கி மக்கள் வருவாங்க? நீங்க வந்து சொல்லுங்க. அதாவது பொறந்த குழந்தைக்கு மோதிரம், வளர்ந்தவங்களுக்கு ஒரு வளையல் போடுறேன் அப்படின்னு வந்துருவாங்களா? நான் தெரிஞ்ச அந்த வலையிலனாவே என் உயிரை கொண்டு போய் அடமானம் வைப்பேனா? மருத்துவம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறதே தப்பு. 1 கிராம் மோதிரத்துக்காக நான் கொண்டு போய் என் உயிரை எடுத்து போய் நான் அரசு மருத்துவமனையில அடமானம் வைக்க மாட்டேன். அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. இப்ப அரசு மருத்துவமனையில அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவங்களே சொல்லிட்டாங்க வந்து பார்த்து
அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உதாரணம் விட்டாங்க. மோசம் ஊன்னாங்க. அதே சிடிஆர் தான் வந்த உடனே சொல்றாரு, "இங்க வந்து நல்லா இருக்கு. ட்ரீட்மெண்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றாரு." ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க குடுக்கும்போது தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களே தவிர்த்து, மக்கள் வந்து அரசு மருத்துவமனையை நோக்கி நகருவாங்களே தவிர்த்து, நீங்க குடுக்குற தங்கம் மோதிரத்துக்காகலாம் யாரும் வரமாட்டாங்க. சரிங்களா? அதனால இது வந்து இந்த கருத்தையே வந்து 2ஆம் கிளாஸ் பையன்கிட்ட சொன்னா கூட சிரிச்சுருவான். "ஐயோ! தங்கம் மோதிரத்துக்காக அரசு ஹாஸ்பிட்டல்ல யார்ரா சொன்னது?" அப்படின்ருவாங்க. ஸோ அத நோக்கி தான் அவங்க நகரணும். எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த கிரெடிட்ட கூட திமுக எடுத்துக்கலாமே. இத்தன நாள் அவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க. மருத்துவமனை ஃபெசிலிட்டீஸ் நல்லா இல்ல அப்படின்னு. இல்லையா நல்லா இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. நானும் திருப்பி சொன்னேனே உங்ககிட்ட. அதே சிடிஆர் வந்தவுடனே சொல்றாரு, "மருத்துவமனை நல்லா இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு பேசுனாங்க. அரசு மருத்துவமனை சரியில்ல அப்படின்னு பேசின அதே வாய் தான் ஆட்சிக்கு வந்த உடனே சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே சொல்றாரு, "நல்லா இருக்கு. நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம்" அவர் வந்து ஐயோ! நம்ம ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு ஃபேவரா பேசுறோம். நம்ம அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டான கட்சி. ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு இத்து வைக்கணும்ன்றதுக்காக, இன்னும் சில டெவலப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு அவரு தான் சொல்றாரு. நான் என்னக்காக இந்த விளக்கம் சொல்றேன்னா, தங்க மோதிரம் போட்டா அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்ற விளக்கம் வந்து தப்பானது. உங்க ஆட்சி வந்த பிறகுதான் 151 சீட் அங்க போயிருக்கு. அப்படி 151 சீட்டு மாரி வருஷம் வருஷம் ஆல் இந்தியா கவுன்சிலுக்கு போனா, தமிழ்நாடு மருத்துவர்கள் மாரியான அவங்க படிக்க வேண்டிய அந்த படிப்புன்றது ஆல் இந்தியால இருக்கக்கூடியவங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சு, அவங்க வந்து படிச்சுட்டு அவங்க மாநிலத்துக்கே போயிடுவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு அந்த மாரி மாணவர்கள் அரசு மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்ப அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தங்கம் போடக்கூடிய நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அரசு ம். மருத்துவமனைக்கு நீங்க இப்படி ஒரு ஐடியா எடுக்குறீங்கல்ல, அதே மாரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகரிக்கிறதுக்காக, நாங்க அங்க ஒரு தங்க மோதிரம் கொண்டு வரோம்னு சொல்ல முடியுமா? இல்ல தங்க மோதிரம் அது வேண்டாம். எப்படி வேற சொல்ல ஏதோ முடியும்? ஒண்ணு ம். ஆ அப்டின்னா அது எல்லாரும் எப்படி கொண்டு போய் சொல்ல சேர்ப்பாங்க. முடியும்? ஆ அப்போ அது எந்த இதுவா இருந்தாலும் சரி. அது அரசு மருத்துவமனையோ, அரசு பள்ளியோ அதெல்லாம் வந்து பெற்றோர்களோ, பேஷண்ட்ஸோ தங்கத்துக்காக போமாட்டாங்க. அது ஒரு கல்வி அப்படின்றது நம்மளுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறது. மருத்துவமனைன்றது நம்மளுடைய உயிர் சம்பந்தப்பட்டமான விஷயம். 2த்துலயுமே யாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் தங்கம் மோதுறதுக்காக போறேன். இந்த பக்கம் நான் தண்ணி குடுக்குறேன். அந்த பக்கம் சீட் எல்லாம் தூக்கி ஆல் இந்தியா கவுன்சில் குடுத்தேன்னா, இங்க டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஆனா டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இதே மாரி தொடர்ந்து அங்க போனா. அப்ப எதுல கவனம் செலுத்தணுமோ, அந்த மாரி ஒரு கருத்த தெரிவிச்சார்ல, தங்க மோதிரம் குடுத்தா அரசு மருத்துவமனை பிறப்பு விகிதம் அதிகமாகும் அப்படின்னு. அப்ப அந்த மாரி கருத்து தெரிவிக்கிறவரு இப்படி சொல்லணும். நாங்க இப்ப பாருங்க எங்க ஆட்சி வந்தது பிறகு நாங்க 151 சீட் அங்க விடாம பாத்துக்கிட்டோம். ஆல் இந்தியா கவுன்சில் இல்லாம தமிழ்நாடுக்குள்ளேயே முடிச்சுட்டோம். அப்படின்னு அவங்க அந்த மாரி வாதம் வச்சா ரைட்டு. போன ஆட்சியில இப்படி இப்ப 100 சீட்டு போச்சு. டிவிக்கு ஆட்சியில அது போகல. சோ இவங்க நல்ல ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. இன்னும் பார்க்க போனா 6வது இடத்துல இருந்து நம்ம 17வது இடத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது தொழில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கிற விஷயத்துல திமுக ஆட்சியில தமிழ்நாடு 6வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா 4 மாநிலம் ஒன்றாக ஆட்சி அமைக்குது மே மாசம். ஒண்ணு கேரளா, இன்னொன்னு கர்நாடகா. கர்நாடகால இவரு சிவகுமார் வந்து வராரு. அவங்க போய் இவங்க வராங்க. இங்க தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள். இதே மாரி தான் வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி அமைக்குது. இந்த 4 பேர்ல விஜய் அவர்கள் 4வது இடத்துல இருக்காரு. மைனஸ்ல போயிட்டு இருக்காரு. -75%ல போயிட்டு இருக்காரு. மித்தவங்க எல்லாம் +200%, 300%, 1000%ன்னு அவங்க எல்லாம் குரோத்த காட்டுறாங்க. இவரு -75ல. அதாவது ஒரு 4 ஸ்டூடண்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க. 4 பேருக்குமே சமமான எஜுகேஷன் தான் குடுக்கப்படுது. அதுலயும் ஒரு பையன் பயங்கரமான இதோட வராரு. அந்த பையன் படிப்புல டாப்பரு. அவரு முகத்த பார்த்தாலே தெரியுது. பயங்கரமா மார்க் வாங்குவாங்கன்னு எந்த ஸ்டூடெண்ட்க்கு பில்டப் குடுத்தாங்களோ, அந்த ஸ்டூடெண்ட் தான் மைனஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க ஆனா வெறும் பிஎஸ்ஸ தான் 35,000 கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கதா நம்ம சட்டமன்றத்துல கூட குறிப்பிட்டு பேசியிருந்தாங்களே! அப்ப இந்த இது பொய்யாங்க. இது வந்திருக்கு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகில் ரிலீஸ் ஆகி பேசியிருக்காங்களே 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இப்ப அ மெசகான்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா ஆந்திராக்கு. அதுல எத்தன 40,000க்கு மேல வேலைவாய்ப்பு குடுக்கக்கூடிய திட்டம் அதெல்லாம். விசாகப்பட்டினம் போய் தூத்துக்குடியில இருந்து. சோ இந்த மாரி எத்தனையோ போயிருச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ. அதுவும் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிய திட்டங்கள் அங்க போயிருக்கு. அந்த டேக் டைவர்ஷன் வந்து நேரா அந்த படத்துல விவேக் ஆந்திரால தான் போய் நிப்பாரு.
இல்ல அந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த டேக் டைவர்ஷன் ஆட்சி. அதான் திருமண படத்துல விவேக கூட்டிட்டு ஒரு இன்டர்வியூ சுத்துவாரு. டேக் டைவர்ஷன் கடைசியில நான் ஆந்திரால கொண்டு வந்து நிறுத்திருக்கேடா அப்படின்பாரு. சோ அந்த மாதிரி தான் இவரு இந்த பக்கம் டேக் டைவர்ஷனுக்காக ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 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 இன்வெஸ்டர் வராங்க அப்படின்னா அவங்க எதை பார்த்து வருவாங்க? ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் வந்து ஈடுபாடோட நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எவ்வளவு சீக்கிரம் லேண்ட் வந்து ஒதுக்கி தராங்க. எவ்வளவு ஒர்க் பண்ற அந்த லேபர்ஸ் வந்து நம்மளுக்கு கணக்குல காட்டுறாங்க. இவங்க எவ்வளவு முனைப்போட நம்ம கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. 2வது இது வந்து ஒரு தொங்கல்ல இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கு. இது வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைக்க ஒரு ஆட்சியாக இப்ப இல்ல. அது எந்த நேரத்துல வேணாலும் இதுவாயிடலாம் அப்படின்ற பயம் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்க ப்ரையாரிட்டி குடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. 2வது வந்து இவங்க பெருசா ஒண்ணும் இது பண்ணல. அது ஏன்னா ஒரு எம்பி சொல்றாரு பாராளுமன்றத்துல. ஆந்திராவோட எம்பி சொல்றாரு இல்லையா பாராளுமன்றத்துல. நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா? அங்க ஒண்ணும் இல்ல. இங்கதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பேச முடியும்? இவ்வளவு வளர்ச்சி குடுத்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துக்கோ, 2வது இடத்துக்கு, 3வது இடத்துக்கு கொண்டு வந்தபோது, இதே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொன்னாங்க, இல்ல இல்ல அப்ப லஞ்ச முறைகேடு. அதனால அவங்க வந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வரல. ஆனா பார்க்க போனா உங்க ஆட்சியில லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு நீங்க ஒரு கதையை ஓட்டுறீங்க. ஆனா பாருங்க 6வது இடத்துல இருந்து 17வது இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அவ்வளவு பேரும் ஏன்னா லஞ்சம் ஒழிச்சதுன்னா நீங்க இன்னும் இங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கணும்ல. ஏன் இன்வெஸ்டர்ஸ் வரல? அப்ப இங்க என்ன நடக்குது? அதை எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்க இதுவரைக்கும்? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் பிரஸ் மீட்ல பேசின கீர்த்தனா அவர்கள் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிட்டாங்க. ரீல்ஸ் கூட போறதில்ல. ஆதாரத்துல சட்டமன்றத்துல பேசுறது தானே. இல்ல இப்போ பிஸி ஆயிட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர்னால கொஞ்சம் நேரம் கிடைக்காததுனால உங்களுக்கு ரீல்ஸ் போட முடியல. ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. சட்டமன்றத்திலயும் ஒண்ணும் பேசலையே. சட்டமன்றத்துல என்ன பேசினாங்க? 4 பேர் தான் சட்டமன்றத்துல பேசுறாங்க. ஒண்ணு அவைத்தலைவர் அப்படின்ற பேர்ல செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுறாரு. அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாங்க. இந்த 3 பேர் தான் மாறி மாறி எழுந்து அந்த சட்டமன்றத்துல பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் எதிர்க்கட்சிகளே வரவிடாம இவங்களே ஒரு சட்டமன்றத்தை கூட்டி இவங்களே பேசிட்டு இவங்களே போயிடலாம். அந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து ஒரு பத்தி படிக்கிறதுக்குள்ள 3 வாட்டி இந்த பக்கம் இருந்து இன்டரப்ஷன் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு பேச விட்டு நிமிஷ கணக்குல வேடிக்கை பார்க்குது. அந்த பக்கமா ஏதாவது வேல்யூபிளா ஏதோ ஒரு இதுவா விஷயத்தோட பேசுறாங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய புகழ பாடுறாங்க. ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு வந்து புகழ் தான் பாடுறாங்க. புகழ் பாடக்கூடிய இடமாக தான் சட்டமன்றம் இன்னைக்கு தேதியில இருக்கு. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க வந்து சட்டம் பண்ற குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அவங்க கேக்குறாங்க. ரகுதி அவர்கள் வந்து கேட்டாங்க. சட்டமன்ற ரகுதி அவர்கள் கேட்டாங்க. நான் ஒண்ணும் தப்பா வாசிக்கலையே. நீங்க கொடுத்திருக்க அதே இதுல இருந்துதான் வாசிக்கிறேன். புதுசா வேணா கொடுங்க. நான் வாசிக்கிறேன். நீங்க கொடுத்ததுல இருந்தா நான் வாசிக்க முடியும். அங்க நீங்க கொடுத்த குறிப்புல பட்ஜெட்டுடைய இதுல இருந்து வாசிச்சா கூட அது விஜய் அவர்களுடைய கொஞ்சமா அவருடைய பேரை தீன்ற மாதிரி தான் உடனே அதை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். தகவலா எதுவும் பேசாதீங்க. ஆதாரமா பேசுறேன். ஆனா ஆதவர்ஜன தகவலா பேசுவார். எனக்கு தகவல் வந்தது. என்ன வந்தது? எம்பிகள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட போறாங்க. இல்லைன்னா வெளிநடப்பு செய்ய போறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அந்த அத்தனை நாளே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. பிரஸ் சந்திச்சு சொல்லிட்டாங்க. அதுல எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரியும் நீங்க எங்களை டீச் பண்ணாதீங்க. முதல்ல இந்தியாவிலே டீலிமிட்டேஷன் நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தின்னு சொன்னது எங்க கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த ராதிகா ஒரு மீம்ஸ் போடுவாங்கல்ல. அவன் எங்க நீ எங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அனைத்து மாநில முதல்வரையும் கூட்டின அவரு எங்க உள்ள இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிங்களே ஒண்ணு சேர்க்க முடியலையே நீங்க எங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அந்த மீம்ஸ் கண்டென்ட்டா தான் இதுவுமே தோணுது. அவரு ஒரு டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டுக்குடைய பிரச்சனை மட்டும் இல்ல அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? எல்லாம் யார் யார் எந்தெந்த மாநிலத்துல பிரச்சனை வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் அங்க நிக்கும் போதுதான் அவன் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாரும் ஒண்ணுபடுங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த மாநில பாதிக்கப்படுதோ அந்த மாநில முதல்வர்களை கூப்பிட்டு இங்க பேசுறாரு. உங்களால இங்க இருக்கிற எம்பிங்களை ஆர்கனைஸ் பண்ண முடியல. வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ண முடியல. சோ இப்போ இந்த அசிங்கத்தெல்லாம் அவங்க வந்து இது பண்ணி ஆகும். இப்போ காவேரி பிரச்சனை அஞ்சு கட்சி கூட கூட்ட முடியல. அங்க இருக்கிற சிஎம் அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தண்ணி உபரி நீர் தான் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரே அசிங்கமா போச்சு. பாருங்க சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரு. ஏன் நீங்க கூட்ட வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க அடுத்த கட்சி கூட்டணும். இப்ப டீலிமிட்டேஷன் வச்சா எம்பி நம்மள மதிக்கல.
இதெல்லாம் எப்படி இந்த அசிங்கத்தெல்லாம் எப்படி சரி கட்டுறது? பார்த்தாரு உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து எடு. நான் முதல் இடத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டாரு. இத அன்னைக்கே நீங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா, நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் உணர்வு இருக்கு. அன்னைக்கு 3வது இடத்துல ஆளுநர் வந்து 3வது தடவையா, 4வது தடவையா பாடும்போது நீங்க வாய மூடிட்டு அமைதியா இருந்து, இன்னைக்கு வந்து சரி சட்டமன்றக்குள்ள முதல் நாளே இத பண்ணியிருந்தா கூட பரவால்ல. இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு இதெல்லாம் நான் சரி கட்டுறதுக்கு இத கூட்டுற மாரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. திடீர்னு தமிழ்த்தாய் பற்று எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்த்தாய் வாழ்த்து கூட 2021லயே நமக்கு வந்து அரசாணை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய கூட நம்ம பார்க்கிறோம். இல்ல நான் அததான் இத சொல்லுவாங்கல்ல. இல்ல இது எங்க ஆட்சி. நாங்க புதுசா இத பண்ணாதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஸ்டிக்கர் ஒட்டுற ஆட்சி நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே. ஏற்கனவே இருக்கிறத புதுசா ஏதோ பண்ற மாரி சொல்லுவாங்க. ஏற்கனவே இப்போ அ அந்த மெட்ரோல அந்த 110 இதுல போய் நின்னு பார்த்தாரு பார்த்தீங்களா? அது இங்க புதுசா ஏதாவது பண்ணாரா? அது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது பண்ணதுதான். அதுல போய் இந்த லிவிங்ஸ்டன் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த வி மாதவன் அவங்களுடைய படத்துல அவங்க ஒய்ஃப் ஜோதிகாவ வந்து அவரு ஏதோ புதுசா கல்யாணம் ஆன வரைக்கும் ஏதோ இது பண்ணுவாங்க. அந்யோன்யமா இருப்பாங்க. இத பார்த்துட்டு இவரு அவங்க கிட்ட நிரோஷன் சொல்றாரு. "என்ன உனக்கும் அதே மாரி பண்ணி தொலையுமா?" "ஆமா" அப்படின்னுவாரு. அப்படிதான் வந்து விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் ஸ்டாலின் சார் பண்ணியிருக்காரு. அதனால நானும் பண்ணணும் அப்படின்ற மாரி அவர் மெட்ரோ போனாரு. நானும் மெட்ரோவுக்கு போவேன். அவர் வந்து 110 மாடில அந்த 110வது ஹைட்ல இருக்கக்கூடிய மெட்ரோவ போய் பார்வையிட்டார். அதே ஆங்கிள், அதே போட்டோகிராஃபி, அதே இதுதான். நானும் போய் பண்ணுவேன் அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு பண்றது எல்லாமே நீங்க பண்ணிருவீங்களா? அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. அப்படி பார்த்தா, தமிழ்த்தாய் வாழ்த்த சட்டமன்றத்துல அ முதல் இடத்துல விட்டு வேற இடத்துக்கு நகர்த்தவே மாட்டேன். வந்து தேசிய கீதத்த தமிழ்த்தாய் வாழ்த்த பாடவே விடமாட்டேன். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிடம். தேசிய கீதம் கடைசியாக முடியும் போது, நிறைவடையும் போது தான் பாடப்படும். அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்டபனா அங்க நின்னாரு. உங்களால முடியுமா? திருப்பரங்குன்றத்துல தீப தூண்கிட்ட அதாவது அந்த சர்வேக்கல்ல தான் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும், அது முடியாது. அது மத கலவரத்த கொண்டு வரும். 144 தடை உத்தரவு போட்டு, நான் இத நடக்க விடாம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வென்ஸ்ன்னு சொல்லி, அங்க அவர் வந்து நடக்க விடாம பார்த்துக்கிட்டாரு. அந்த மாரி உங்களால மொஹரம் பண்டிகை அந்த மொஹரம் பண்டிகை தானே அந்த குர்பானி குடுப்பாங்க. முஸ்லிம்ஸ்லாம் அந்த லைசென்ஸ் வாங்குன இடத்துல தான் நீங்க வைக்கணும்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு சொன்ன உடனே அத நடத்திட்டு அப்புறமா நான் சுப்ரீம் கோர்ட் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வரேன் தானே நீங்க சொன்னீங்க. அப்போ ஸ்டாலின் சார் மாரி எல்லாமே நீங்க பண்ணணும்னா இதையும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இவ்வளவு இருக்குல்ல. நீட் ஒட்டுமொத்தமா நீட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நீட்டுக்கு எதிரா போராடுற மாணவர்கள பாஜக மாரியே நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப நீங்க எந்த வகையில நீங்க ஸ்டாலின் சாரோட உங்கள ஒப்பிட முடியும்? பேர்ல என்னங்க பிரச்சனை? 4 முதல்வன் திட்டம் இருந்தா, அதுல முதல்வன்ற பேர நீக்கிறீங்க. அப்ப நீங்களே முதல்வன் அப்படின்றது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்க தானே யார் முதல்வரா இருந்தாலும் சரி, திட்டத்துக்கு முதல்வர்ன்ற பேர் இருக்குன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் சார் இருந்தா அவரு முதல்வர். நாளைக்கு சிஎம் சார் விஜய் இருந்தாருன்னா அவரு முதல்வர். அதுக்கு அடுத்த நாள் வேற ஒருத்தர் இருந்தா அவர் முதல்வர். அப்போ அவ்வளவு அவசர அவசரமா நீங்க முதல்வர் அப்படின்ற பேரை நீக்கிறீங்கன்னா, தன்னை தானே முதல்வர்னு அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மனநிலையில விஜய் அவர்கள் இல்ல. அதனாலதான் அவ்வளவு அவசர அவசரமா நிக்கிறாரு. நீங்க அவர மாரி இருக்கணும்னு சொன்னா எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுச்சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சூடு வேணா போட்டுக்கலாம். ஆனா ஒரு காலமும் பூனை வந்து புலியா ஆயிட முடியாது. அந்த மாரிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய அரசியல். ஆனா அந்த ஸ்டாலின் சாரையே இப்ப காணோம் அப்படிங்கிற விவாதம் வந்து மறுபடியும் வந்துச்சு. இந்த 900 கோடி ரூபாய் வந்து லாட்டரி பணம் அப்படிங்கிற ஒரு விவாதம் வரும்போது, உங்க அப்பாவ காணோம், அப்பாட்ட போய் கேளுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க அத. உங்க மாமியார் அங்கதானே இருக்காங்க. கேட்க வேண்டியது தானே. 2வது அப்பாவ காணோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல. நான் ஒரே விஷயம் சொல்றேன். இன்னைக்கு தேதியில பரபரப்பா பேச வேண்டிய நியூஸ் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில இவிஎம் மிஷின் 5 இவிஎம் மிஷின் வேலை செய்யல. 2 டேக் மாறி இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சீல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய நியூஸே அதுதான். தேர்தலே இங்க என்ன ஆயிருக்கு? எப்படி நடந்திருக்கு? அப்படின்னு கேட்க வேண்டிய நேரம் இது. ஆனா நம்மள எத நோக்கி அவங்க பேச வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப அப்பா எப்படி காணாம போனாரு அப்படின்றது இப்பதான் தெரியுது. அவர் காணாமலாம் போகல. அவர் இன்னைக்கு தேதியிலும் தமிழ்நாட்டுக்கோட பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டுதான் இருக்காரு. அது டீலிமிட்டேஷனோ இல்ல நீட் பிரச்சனையோ நீட் ஃபேர் நீட்னு டெல்லியில இருந்து எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது நீட்டே ஃபேர் இல்ல. நீட்டே நம்ம இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு திருப்பி வந்து அதை கரெக்டான பாயிண்ட்டுக்கு நகர்த்தினவர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சோ அப்பாவை காணோம்னா அதுதான் நாங்க சொல்றோம்ல. நீங்க இத்தனை திட்டங்கள்ல அவர் அப்பாவாக இருந்தது தானே இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தானே நீங்க மாத்துறீங்க. அப்பாவ காணோம்னா நீங்க ஏன் முதல்வன்ற பேர மாத்துறீங்க? பயம் தானே. ஏன் 10வது மாடிக்கு ஓடுறீங்க?
திமுக தான் எடுத்துட்டு வராங்க உள்ள. அவரு ஏதோ ஊழல் ஒழிச்சுட்டேன்னு பேசும்போது, இவங்க தான் இங்க இருந்து லாட்டரின்னு கத்துனாங்க. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். சோ அப்படி வந்த கான்வர்சேஷன் தான் இது. இல்ல லாட்டரின்னு கட்டுனா அவர் மறுத்து பேசியிருக்கலாம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அவர் சொல்றாருல்ல, நான் எதுலயுமே இல்ல அப்படின்னு அவர் பேசுறாருல்ல. இல்ல நான் எதுவுமே இல்ல. நீ இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னோம். நாங்க திமுகவை குறிப்பிடலங்கிறீங்க. லாட்டரின்னு தானே கத்துனாங்க. ஆதவர்ஜுனா லாட்டரி பிசினஸ்ன்னு கத்தலையே. ஏன் ஆதவர்ஜுனா கோவம் வருது? அவருக்கு அப்ப என்ன இதுக்கும் அவருக்கு உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம். நீங்க கூட தான் டிஎம்கே இருக்கும்போது சொன்னீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு. நீங்க உங்களை குறிப்பிட்டு நீங்க சொல்லல எந்த கட்சியோ. அவங்க ஆதவர்ஜுனா அவர்கள் லாட்டரி ஃபண்ட் லாட்டரி அப்படின்னு பேசல. லாட்டரின்னு கத்துனாங்க. உங்களுக்கு ஏன் ஏதோ சொன்னாங்க குத்தம் உள்ள நெஞ்சு தானே குறுக்கு இருக்கணும். நீங்க ஏன் பதறீங்க? ரெண்டாவது அவங்க மாமனார் வந்து திமுகவுக்கு மட்டும் தான் வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாரா? அவரு பிஜேபிக்கு அதெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. பிஜேபி வாங்குது, ஏடிஎம்கே வாங்குது. திமுகவுக்கு மட்டுமே பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா மாதிரி பார்ட்டி ஃபண்ட் பேசுறாரு. பார்ட்டி ஃபண்ட்ன்றது இன்னைக்கு லீகலைஸ் ஆன ஒண்ணுதான். எலக்ட்ரல் பாண்ட் தெரியும். இப்ப பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி வாங்காம இருக்கு? இந்த பார்ட்டி ஃபண்டுக்கு ஏதோ இல்லீகலா கொடுத்து திமுக வாங்கின மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருந்தாங்கல்ல. தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கும் போது சொல்லிக்க மாட்டாங்களா பார்ட்டி ஃபண்ட் நாங்க என்ன வாங்கல. இப்ப திமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்கல. உங்களுக்கு எப்படி இவ்வளவு நிதி வருது? இன்னைக்கு 3 வருஷத்துல இவ்வளவு காசு செலவு பண்ணி இத்தனை மாநாடு போடுறீங்க, இத்தனை இது போடுறீங்க, ரோட் ஷோ நடத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு நிதி வருது? நீங்க சொல்ல முடியுமா? டிவிக்கு சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் கட்சியோட கணக்கு காமிச்சீங்களா? ஒரு பார்ட்டிக்கு எப்படி ஃபண்ட் வருது அப்படின்றத இதுவரைக்கும் தெளிவாக இந்திய அளவுல சொல்லாத கட்சி இருக்குன்னா அது பாஜக. பாஜக கட்சி டிவிக்கு. பார்ட்டி ஃபண்ட் இல்லீகல் கிடையாது. அது எல்லா கட்சியும் வாங்குது. திமுக வாங்குது, பாஜக வாங்குது, காங்கிரஸ் வாங்குது, அதிமுக வாங்குது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஓப்பனா பார்ட்டி ஃபண்ட் ஏதோ இல்லீகலான ஒரு இஷ்யூ மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அது நீங்க அப்படி ஒரு இல்லீகலான விஷயம்னா அது ஏன் உங்க மாமனார் கொடுக்குறாரு? நான் எதிரிமே இல்ல. உங்க வைஃப் இருந்தாங்கல்ல. கிட்டத்தட்ட 5 மாநிலத்துல உங்க வைஃபோட பேர்ல தானே 6 வருஷம் உங்க மனைவி பேர்ல தானே போயிட்டு இருக்கு. நியூஸ் வருது இல்ல. அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியுமா? பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க. பார்ட்டி வந்து போன வாட்டியே கேட்டாங்க ஆதாரத்தை கொடுங்க. இல்லைங்க நாங்க ஏதாவது வாங்கினோம்னா ஆதாரத்தை கொடுங்க. தைரியம் தான் ஆதாரம் கொடுங்கன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஆதாரமும் வரலையே. ஏதோ நாங்க வந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். நாங்க வந்து ஆட்சியை மாத்திட்டோம். அங்க ரகுபதி அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க அதெல்லாம் உங்க ஆட்சியில எங்க ஆட்சியில எதுவுமே கிடையாது. ஆட்சி நீங்க ஆதாரம் இருந்தா நிரூபிங்க. அந்த மாதிரி ஆதாரம் வந்து நீங்க பேசுங்க. அவங்களுக்கு ஆதாரம் இருந்தா பேசுங்கன்றது திமுக மட்டும்தான் பொறுப்பு இல்ல. டிவிக்கும் பொறுப்பு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொறுப்பு. 2 யாரா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுறதுதான் வந்து இங்க சரிப்படும். இப்ப அவங்க ஆதாரம் இல்லாம பேசினாலும் தப்பு. இவங்க ஆதாரம் இல்லாம பேசுறது தப்பு. மாமனார் கிட்ட போய் கேளுங்க. அதாவது அவையில இல்லாத ஒருத்தரை பத்தி மறுபடியும் பேச வேண்டிய அந்த இஷ்யூ எங்க இருந்து வருது? அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்றது திமுகவ ட்ரிகர் பண்ணணும். அவங்க ஏதாவது பேசணும். அதெல்லாம் பேசிட்டாங்கன்னா அதை வச்சு ஐயோ பாத்தீங்களா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லாததை இட்டு கட்டி அதுக்கு ஒரு கைது நடவடிக்கை பண்ணி ஆனா அந்த வகையில நான் வந்து விஜய் அவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து களத்துல போய் பாக்குறோம். ஒரு 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 தோண்டு போய் இருக்காங்க திமுக தொண்டர்கள். எப்படி இந்த திடீர் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும். இப்ப சில பிரச்சனைகளா இருக்கட்டும். தொடர்ந்து இந்த மாதிரியான பொய் செய்திகள் தாவேகா தரப்புல இருந்து பரப்பப்படுது பாத்தீங்களா? இது உண்மை நிரூபிக்கிறதுக்கு அண்ணானும் நம்மள போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த இது வந்து ஏதோ கட்சி வந்து ஒண்ணா இல்ல. கட்சி வந்து ஏதோ ஒரு இஷ்யூவா இருக்கு. கட்சி கரையுது. இந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல திமுக அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க பேரை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த கட்சி இன்னும் எவ்வளவு உயிர்ப்போட இருக்கு அப்படின்றதுக்கான இதுவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதுல நம்ம பார்த்தோம். இந்த கட்சி இன்னும் உயிர்ப்போட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ண கட்சி அப்படின்றது இன்னும் வீரியமா தான் வெளியே வரும். நீங்க இவங்க ஆட்சிக்கு வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பண்ணதை விட அரஸ்ட் பண்ணதுதான் அதிகமா இருக்கு. யாராவது ஏதாவது பேசினா அரஸ்ட். அதாவது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அரசு, மார்க்கண்டேயன் அவர்களை அரசு, செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணி எப்படியாவது உள்ள போடணும்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற காரியத்தை அமைச்சிருக்கு. அதே மாதிரிதான் அவங்களுடைய தம்பி அவர்களையும் வந்து ஏதோ பண்ணணும்னு பார்த்தாங்க. அவரும் ஓப்பனா சொல்லிட்டாரு. இவங்க போட்ட பாலே அவரும் போட்டாரு. இல்ல இவங்க எப்படி அந்த கரூர் இஷ்யூல எங்களுக்கு இங்க தமிழ்நாடு காவல்துறை மேல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க சிபிஐ விசாரணை அதே பால் அவரும் போட்டு எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க அப்படின்னு அவங்க சொன்னோடனே இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதுல இருந்து என்ன விளக்கம் வந்து தெரியல. தடை விதிச்சிட்டாங்க. அந்த விசாரணைக்கு தடை. இப்ப இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி நீங்க இது பண்றீங்க. அப்ப உங்களுடைய ஆட்சி அப்படின்றது ஆட்சியாக எல்லாம் அரஸ்டா தான் இருக்கு. அப்ப அது என்ன ஆகும்னா என்ன பண்ணாலும் ஒரு அரெஸ்ட் பண்ணுவார். அவ்வளவுதான் அவரால் முடியும் அப்படின்ற நிலைக்கு நகர்ந்துருவாங்க யாரா இருந்தாலும். ஒரு நடவடிக்கைங்கும் போது அது அது வந்து ஒரு காரண காரியத்தோட
நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். இவங்க என்னென்ன அரெஸ்ட் பண்றாங்களோ அது எதுவுமே கோர்ட்ல நிக்கல. ஏன்னா கோர்ட்டுக்கு தேவை வதந்தி கிடையாது. ஆதாரம். ஆதாரத்த சமர்ப்பிக்க முடியாத போது அவங்க வெளிய தான் விடுவாங்க. இப்ப உதயநிதி அவர்களுடைய விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொந்த பெயில்ல காவல்துறை வெளிய வருது. எந்த கேஸுக்கு காவல்துறை சொந்த பெயில்ல வெளிய விடும்? நிக்கவே நிக்காத கேஸுக்கு தான் வந்து வெளிய விடும். அப்ப இது தேவையில்லாத ஒரு அரசு, தேவையில்லாத ஒரு விஷயம். அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, நான் நினைச்சா யாரா இருந்தாலும் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. நான் ஒரு பெரிய பவர் சென்டர் ஆளு. அந்த பவர் சென்டர தமிழ்நாடோடைய மாநிலத்துக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இவ்ளோ பவரையும் நீங்க தமிழ்நாடு நலனுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி படமாட்றீங்க. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. முழு கடன் தள்ளுபடின்னு சொல்லி எங்கள ஏமாத்திட்டீங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க விவசாயிகள கூப்பிட்டு சந்திச்சு பேசுனீங்களா நேரடியா அப்படின்னா, இல்ல இல்ல எங்களோட அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாரு. சட்டமன்றத்துல வந்து கேள்வி கேட்ட பிறகு சொல்றாரு. அவங்க எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்ட பிறகு சொல்றாரு. அங்கதான் அவங்க இது எனக்கு அப்படியே பாஜகவ பாக்குற மாரி இருக்கு லிட்டரலா. ஏன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணாங்க. அந்த பகல்காம் தாக்குதலுக்கு வெளிய இருந்து வந்து இந்த மாரி ஆயிட்டாங்க அப்படின்னு. அந்த தீவிரவாதி அந்த அந்த பயங்கரவாதிகள் எங்க? அவங்க பிடிபட்டாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அங்க பாராளுமன்றத்துல அமித்ஷா வந்து சொல்றாரு, நாங்க ஆபரேஷன் சிவாவோ என்னவோ சொல்லி, அத நாங்க பண்ணிட்டோம். அவங்க செத்து போயிட்டாங்க. நாங்க புடிச்சுட்டோம் அப்படின்னாங்க. அத ஏங்க சொல்லல அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றாரு. ஆன் தி ஸ்பாட்ல ஒண்ணு வந்து இவங்க ரிலீவ் பண்ணுவாங்க. நாங்க அத பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக. அந்த மாரி எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு, இந்த மாரி காவேரி பிரச்சனை நீங்க விவசாயிகள் சந்திக்கல அப்படின்னா, இல்லங்க நாங்க பிளான் போட்டு வச்சிருக்கோம். என்ன பிளான்? நாங்க சண்டைக்கு போறோம். எங்க முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ உங்களுக்குள்ளயே பேசி பேசி முடிவெடுக்கிறதுக்கு இது என்ன விஷயம் எனக்கு புரியலையே. எல்லாத்தையும் நீங்க வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இல்லையா ஒரு அரசு. இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வெளியாயிருந்தா ஏன் வேலையில்லாம இத்தனை விவசாயிகள் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து போராட போறாங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? அப்பா நம்மள வந்து நேரடியா முதல்வர் சந்திக்கலாமே, அது ஏதோ அமைச்சர்கள் சந்திக்காதனால அதிகாரிகள் நம்மள கூப்பிட்டு பேச போறாங்களா? அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியா இருந்துச்சுன்னா, ஏன் விவசாயிகள் போராடிட்டு இருக்க போறாங்க? போராடி இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்கள பாட்டுக்கு போராட விடுங்க. இந்த விவசாயிகள் போராட்டமே வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு ஒண்ணு இல்ல. ஆர்பிஐ கைட்லைன்ஸும் நம்ம பார்க்கணும். இல்ல அது நம்ம தேர்தல் வாக்குறுதியின் போதே நம்ம சொல்லியாச்சு. இவங்க கொண்டு வந்த எந்த திட்டமுமே இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தமிழ்நாடு அதாவது திமுக வந்து பயங்கரமான கடன் வாங்கிட்டு போயிருச்சு. ஒவ்வொருத்தர் தலையிலயும் இவ்வளவு கடன். அதுவே பொய். அதுக்கு முன்னாடி அதிமுகன்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுவே வந்து திமுகவ மட்டும் ஏற்படுத்தது இல்ல. அது அதிமுக வந்துச்சு. அதிமுக வாங்குனதுக்கு இவங்க கடன் வட்டி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாங்குறாங்க. இவங்க வாங்குனதுக்கு நம்ம கண்ணுக்கு எதிராக இத்தனை நலத்திட்டங்கள் இருக்கு. இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கண்ணுக்கு எதிரான சாட்சிகள் இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே 10 பைசா கடன் வாங்காம பண்ண வேண்டியதுங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இத்தனை ஒரு 2, 3 மாசத்துல 20,000 கோடின்னு நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. மேல இவ்வளவு கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதிகாரி வந்து சொல்றாரு. அடுத்த 50 வருஷத்துக்கு 20,000 அடைக்க கோடியில வேண்டிய 14,000 கோடி வட்டிக்கே போகுதாமே! அதான் இப்போ கடன் வாங்குறதுனால ஒரு நாடு வந்து வீழ்ச்சி அடையுதுன்னா, அப்ப சைனாவும், அமெரிக்காவுமே வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இந்திய அரசு வாங்கிட்டு இருக்கு கடன. அப்ப அவங்களோட ஆட்சி சரியில்லன்னு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்களா? தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் சொல்லிருவாரா? ஆதவ் சொல்லிருவாரா? மோடி வந்து ஆட்சி செய்வதற்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் கடன் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு இந்தியருடைய தலையிலும் இத்தனை கோடி இது இருக்கு, கடன் இருக்கு. அவங்க ஆட்சியை விட்டு போகவே இல்ல. கடன வாங்கிட்டு இன்னும் மேல மேல கடன் வாங்கிட்டு இருக்காரு. இவங்களால கடன் வாங்கிட்டு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க திமுகவாது. சரிங்களா? அதுவும் ரிசர்வ் வங்கி அதாவது ஒன்றிய அரசு ரிசர்வ் வங்கி இந்த பெர்சன்டேஜ் நீங்க வாங்கலாம்னு சொல்லி, அதற்கு கம்மியாக வாங்கி இவ்வளவு குரோத்த காமிச்சிருக்காங்க. சரிங்களா? மோடி அவர்கள் என்ன குரோத்த காமிச்சிருக்காரு? இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பு என்ன? பெட்ரோலுடைய விலை என்ன? இன்னைக்கு சிலிண்டரோட விலை என்ன? இன்னைக்கு தேதியில விலைவாசி என்ன? எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? அவரு வந்து வேலை வாய்ப்பு இல்லன்னா பக்கோடா சுடுங்கன்றாங்க. இவரு நிர்மல்குமார் சொல்றாரு. வேலை வாய்ப்பு இல்ல கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போங்க. மீன்ஸ் மருத்துவம் படிக்கலன்னா கார்பெண்டர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போங்க. மருத்துவம் மட்டும் தான் படிப்பு இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சோ அப்படிதான். கடன் வாங்குனா அது வந்து மோசமான ஆட்சின்னா முதல்ல நீங்க வந்து மோடி அவர்கள் தான் வந்து நீங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களோ, இல்ல விஜய் அவர்களோ கண்டிக்கணும். பயங்கரமா அவங்கதான் கண்டிக்கணும். ஏன்னா அவங்க தான் அதிகப்படியா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க கேட்க முடியுமா? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு இது அலோகேட் பண்ணியிருக்காங்களோ, அதை விட கம்மியா தான் சொல்லப்போனா 2% கம்மியா தான் அவங்க வாங்கியிருந்தாங்க.
நீங்க வந்திருக்கீங்க. அடுத்த பட்ஜெட் தெரிஞ்சிரும். நீங்க எந்த மாதிரி இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி அதுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்க புதுசா இந்த பட்ஜெட் எந்த இதுவுமே கொண்டு வரல. எதுவும் திட்டங்களுமே நீங்க சொன்ன திட்டங்கள் எதுவும் பெருசா இல்ல அங்க. ரூ. 2,500 மகளிர் உரிமை தொகை இல்ல. அதுக்கப்புறமா வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னாரு. அதுவுமே இல்ல. இந்த மாரி நெறைய விஷயம் அடுக்கிட்டு போலாம். அவரு சொன்னதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்? அவரு 2000 தான் நான் ரூ. 2,500 தரேன்னாரு. மீனவர்கள் அதாவது மீனவர்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த மீன்பிடி தடை காலத்துல குடுக்கக்கூடிய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அது திமுக ஆட்சியிலே 6,000த்துல 8,000க்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இவரு வந்து சொல்றாரு 4,000த்துல 7,000 அப்டின்ட்டு. அப்ப இவங்க வந்து கம்மி தான் பண்ணியிருக்காங்க. லீட் அதாவது பீரியட், பேன் பீரியட் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு அதுல. கம்மி தான பண்ணியிருக்காங்க. இவங்க அப்படி கம்பேரிட்டிவ்லி பண்ணி பார்த்தா, சரி அப்படியும் விட்டுருவோம். வித்தியாசம் இருக்கணும். ஆனா இங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது என்ன? 20,000 தானே. ம். ஆமா. எங்க அந்த 20,000? 20,000 எங்க இருக்கு? 7,000 எங்க இருக்கு? நீங்க கேட்கக்கூடாது. அத விட்டுருங்க. அதுல என்ன டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியும்ப்பா. நான் சராசரி ஒரு பொண்ணா நான் கேட்கிறேன்ப்பா. நீங்க அண்ணன் சொன்னது 20,000 குடுத்தது 7,000 மீதி 13,000 எங்க? அத நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். உங்களுக்கு உங்க கொள்கைய பார்த்து ஓட்டு போட்டோமா? இல்ல உங்களோட அனுபவம் நீங்க இத்தன தமிழ்நாட்டுக்குள்ள நல்லது செஞ்சிருக்கீங்க. விஜய் அவர்கள் வந்து இத்தன வாட்டி கைதாகி தமிழ்நாட்டு மக்களுக்காக போய் உட்கார்ந்திருக்காரு. ஈழத்தமிழ் அதாவது அ எ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்காக போயிருக்காரு. இல்ல ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. இல்ல நீட்டுக்காக ரோட்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இதெல்லாம் நாங்க பார்த்து அவர் மக்களுடைய நலனுக்காக போராடுறத பார்த்து நாங்க ஓட்டு போட்டோமா? இல்ல. விஜய் அவர்களும் ஒரு ஏதோ மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவரு சொல்ற அந்த நலத்திட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஆஹா! ஓஹோன்னு இருக்கு. இந்த ஏலம் ஏலம் எடுக்கும்போது சும்மானா, "ஏய் எப்படியும் நம்ம ஏலம் எடுக்க மாட்டோம்னு தெரியும். ஏலத்த ஏத்தி விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுவாங்க. 1,10,10 1,20,000 அப்படின்னு ஏத்தி விட்டே இருப்பாங்க. என்னடா நீ பாட்டுக்கு கை கணக்கெல்லாம் போயிட்டே இருக்க அப்படின்னா, "டேய் நம்ம எப்படியும் ஏலத்த எடுக்க போறதில்ல. ஏத்தி விடுவோம்டா." அந்த மாரி தான் இவங்க ஏலத்துல ஏத்தி விட்டுட்டாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இவங்க ஏலத்த வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப வின் பண்ண பிறகு எப்படி அந்த பணத்த கட்டுறதுன்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு தாயக்கம் மாட்டிட்டு முழிக்குது. சும்மா நம்ம ஏதோ வரமாட்டோம்னு அடிச்சு விட்டுருக்காங்க. வந்துட்டாங்க. இப்ப அடிச்சு விட்டத நடத்தி காட்டியாகணும். நடத்த முடியல. 20,000ன்ற இடத்துல 7,000 குடுத்தா எல்லாரும் வந்து அதிருப்தி ஆகுறாங்க. ஏற்கனவே இவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதுவும் உங்க நிர்வாகி டிவிகே நிர்வாகிகளாலே பாதுகாப்பு இல்ல. சொந்த கட்சியில இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அ வளர்ச்சின்னு பார்த்தாலும் இல்ல. ஒண்ணும் இல்ல. தொழில் முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்க முடியல. எதுவுமே இல்ல. நலத்திட்டங்கள் நீங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கைகள் இருக்கிற நலத்திட்டங்களையும் உங்களால செயல்படுத்த முடியல. அது பட்ஜெட் அலோகேஷன பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு அமௌண்ட் ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க ஒதுக்கியிருக்கீங்கன்னு பார்க்கும்போதே தெரியுது. எல்லாத்துக்கும் மேல இப்போ 2டே டிஃபரெண்ட் தான். அன்னைக்கு திமுக ஆட்சியில ஆன்லைன்ல எப்படி நீங்க கல்வியில சேர்றது அப்படின்றதுக்கான விஷயத்த கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு டிவிகே ஆட்சியில ஆன்லைன்ல எப்படி நீங்க சரக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எதுக்கு எது முக்கியத்துவம் குடுக்குற ஆட்சி? கல்விக்கு முக்கியத்துவம் குடுத்தா அது திமுக ஆட்சி. சரக்கு எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு முக்கியத்துவம் குடுத்தா அது டிவிகே ஆட்சி. வேற ஒரு வித்தியாசம் இல்ல. ஆனா இவரு தங்கச்சிங்கத்துல என்ன சொன்னாருன்னா, நான் வந்த உடனே போதை கலாச்சாரத்தையும் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு டாஸ்மார்க்ல இருந்து ரெட்ரோ பார் கொண்டு போறாரு. பிரைவேடைஸ் ஆக்க பாக்குறாரு. அதுலயே சொல்றாரு. அவருடைய மினிஸ்டர் சொல்றாங்க. அந்த அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் சொன்னாங்க. நாங்க 2 விஷயம் ஆலோசனை பண்ணோம். ஒண்ணு இந்த மாதிரி ரெட்ரோ பாரா மாத்துறது. இன்னொன்னு வந்து பிரைவேடைஸா பண்றது. ஆனா இந்த ரெட்ரோ பார மட்டும் வச்சுட்டு நீங்க எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்போ இவங்களுடைய கணக்கு இவங்க என்ன கணக்கு போட்டுருக்காங்க? பிரைவேட் பண்ணணும். டாஸ்மார்க்க முழுக்க முழுக்க பிரைவேடைஸ் பண்ணணும். அப்ப அது பிரைவேடைஸ் பண்ண போறாங்கன்னா, அது யாருக்கு போப்போது? அந்த டெண்டர் எடுக்கிறவங்க யாரு? யார் யாருக்கு சொந்தக்காரங்க? யாருக்கு போப்போது? அப்படின்ற கேள்விலாம் நமக்கு வருது. தெய்வாதீனமா இன்னும் அவங்க அது வந்து பிரைவேடைஸ்ன்றது வெளிய வரல. 2வது இந்த ரெட்ரோ பார் அப்படின்றது, நீங்க சொன்னீங்க இல்லையா? நாங்க போதை கலாச்சாரத்த ஒழிக்க போறோம் அப்படின்றது, அதுக்கு நேர் எதிரா இருக்கு. நீங்க அத வளர்த்தெடுக்கிறீங்க மாறா. பார்ஷா நாங்க வந்து சாப்பாட்டோட சேர்ந்து சரக்கும் குடுப்போம் அப்படின்ற மாரி ஒண்ணு கொண்டு வராங்க. அப்ப அவங்க அந்த குடிமகன்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்து நீ அவ்வளோக்கு ஏத்தி விடுறியே! அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து யாருக்குமே ஒரு பயனளிக்கக்கூடிய அரசாக இந்த டிவிகே அரசு இல்ல அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தேதியில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. நெறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி, நன்றி, நன்றி தோழி.